Hi friends, எப்படி இருக்கீங்க? இது அலைபேசி டெக் டாக்காக உங்கள் ராம். இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரு சின்ன ப்ளூபர்ஸ் நம்ம இதற்கு எடுத்த வீடியோஸ்ல இருந்து ஒரு சின்ன ப்ளூபர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். அது எப்படின்னு வாட்ச் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இது அலைபேசி டெக் டாக்காக உங்கள் ராம். இன்னைக்கு சிச்சுவேஷன்ல பேர்டிங் செட்டப் வருது. இன்னைக்கு சிச்சுவேஷன்ல மொபைல் மேனுஃபேக்சரிங் பண்ற எல்லா கம்பெனிஸுமே டிவியும் பண்றாங்க. இன்னைக்கு சிச்சுவேஷன்ல மொபைல் மேனுஃபேக்சரிங் பண்ற எல்லா கம்பெனிஸும் டிவியும் பண்றாங்க. அந்த வகையில் ரியல்மியும் அவங்களோட டிவி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட அன்பாக்சிங் இல்லையே, அதோட ரிவ்யூஸ் வந்து நம்ம சேனல்லையே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்ச செக் பண்ணி பாருங்க. முடிஞ்சல கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அப்படி தானே? கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? இப்போ அப்படி லான்ச் பண்ண அந்த ரியல்மி டிவி வந்து அப்படி லான்ச் பண்ண அந்த ரியல்மி டிவி வந்து அந்த பட்ஜெட்டுக்கு அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அதே செக்மெண்ட்டில் அதே ப்ரைஸில் இருக்கிற இன்னும் 2 டிவி எடுத்துக்கலாம். எடுத்து கம்பேர் பண்ணோம்னா டீட்டெயிலாக நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து எம்ஐலேருந்து 4A ப்ரோ அப்படிங்கிற மாடலையும் ஊலேருந்து VU ப்ரீமியம் அப்படிங்கிற மாடலையும் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த மூணையும் வச்சு டீட்டெயிலாக கம்பேர் பண்ணால் ஒரு பெட்டர் ஐடியாவுக்கு வரலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குலேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி சுச்சுவேஷனில் மோஸ்ட்லி எல்லா மொபைல் மேனுஃபேக்சரும் டிவியும் லான்ச் பண்ணுறாங்க. என்னடா ஆளாளுக்கு ஒரு டிவி லான்ச் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருந்த ரியல்மி நம்மளும் ஒரு டிவி லான்ச் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு போன வாரம் ஒரு டிவி லான்ச் பண்ணாங்க. அந்த டிவியோட ரிவ்யூவும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கரெக்டு தான். அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இல்லையே, அதோட லிங்கா அடக்ஸோ பிச்சுக்கோ. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். நான் சொல்கிறேன். நம்மளும் அந்த டிவியோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ரியல்மி வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் 2 டிவி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிவி எக்ஸிஸ்டிங்காக அதே பட்ஜெட்டில் இருக்கிற மற்ற டிவியோட கம்பேர் பண்ணுறப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது நியூஸோட வாசிக்கிற ரிவ்யூ பண்ண சொன்னேன். இதுக்காக தான் இந்த டீட்டெயில் கம்பேரிசன். ஸோ இந்த டீட்டெயில் கம்பேரிசனுக்காக நம்ம ஒரு 3 டிவியை செலக்ட் பண்ணிக்கிறோம். மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு டிவி எம்ஐலேருந்து, இன்னொரு டிவி ஊ தரப்புலேருந்து VU ப்ரீமியம் அப்படிங்கிற டிவி. ஸோ இந்த 3 டிவி பற்றி 3 டிவின்னு சொன்னீங்க, 2 இங்கே இருக்குது, 3வது எங்க காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்காக இருக்குது, எது எங்கெங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஸ்பிளே எடுத்துட்டோம்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து 2 டைப்பில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று வந்து 32 இன்ச்சு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சு. இப்போ 32 இன்ச்சு டிவி வந்து பார்த்தீங்கன்னா HD ரெடி அப்படிங்கிற ரெசல்யூஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது வந்து 1366x768 அப்படிங்கிற ரெசல்யூஷனில் இருக்கும். இதுவே 43 இன்ச்சு எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் HD ரெசல்யூஷனில் வந்து லான்ச் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். 43 இன்ச் டிவி எடுத்துட்டோம்னா அது வந்து ஃபுல் HD ரெசல்யூஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா 3 பேனல்லையுமே, தட் மீன்ஸ் 3 டிவிலையும் வந்து டிஃப்ரெண்ட்டான வந்து அல்காரிதம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஊவாக இருக்கட்டும், ரியல்மியாக இருக்கட்டும், எம்ஐயாக இருக்கட்டும், 3 பேருமே டிஃப்ரெண்ட் அல்காரிதம் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வந்து இவங்க பேனில் பிரைட்டாக காட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க A+ கிரேட் பேனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் எம்ஐ எடுத்துக்கிட்டோம்னா அவங்க 7th ஜென்ரேஷன் ஃபுல் HD பேனல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரியல்மி எடுத்துட்டோம்னா அவங்க பேனலில் பூஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. குரோமோ பூஸ்ட் பிக்சர் இன்ஜின் அப்படி சொல்லி அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஆல்ரெடி அவங்களோட மொபைல் ஃபோனில் அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணிருக்காங்க.
அது நல்லாவே எஃபெக்டிவாகவும் இருந்திருக்குது. நானே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எத்தனை அல்காரிதம் என்ன மேத்ஸ் கிளாஸாக எடுக்கிறேன் a + b the whole square is equal to a square + b square + 2abன்னு. இது அதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அடுத்து வைஃபைல வந்து பார்த்தீங்கன்னா 3லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2.4G தான் கொடுத்துருக்காங்க. 5.0 கொடுத்துருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பீடாக இருந்திருக்கும். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுன்னா உங்களுக்கு நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் கார்டா? விசிட்டிங் கார்டா இல்லை கிரெடிட் கார்டா? எந்த கார்டு கொடுத்தாலும் பின் நம்பரும் சேர்த்து கொடுங்க, அப்போ தான் லாக்டவுனில் யூஸ் ஆகும். பண்ணி பாருங்கள். நான் ரியல்மி டிவியோட அது ஃபியூச்சர்ஸ் அண்ட் கீ ஃபீச்சர்ஸ் பற்றி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். அது போக இது புது டிவிங்கிறதுனால, இது புது டிவிங்கிறதுனால புது டிவி? என்னடா இது புது வேர்டா இருக்கு? ரியல்மி புது டிவி லான்ச் பண்ணாங்களோ இல்லையோ, இவன் புதுசாக ஏதோ புது டிவின்னு லான்ச் பண்ணியிருக்கான், இந்த ஆரஞ்சு கலர் சொக்கா போட்டவன். குரோமோ பூஸ்ட் பிக்சர் இன்ஜின் யூஸ் பண்ணுறப்போ பிக்சரோட கிளாரிட்டி வந்து ஈவன் ஃபுல் ஹெச்டி பேனலோட நல்லா நமக்கு தான் இங்கிலீஷே வரலையே, அப்புறம் எதுக்கு ஒரு பில்டப் பண்ணி கிடைக்கும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்லாம் நானும் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தப்போ என்ன பெரிய விஷயமா யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ நடந்த கலாயெல்லாம் பார்த்தீங்களா, எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக போகுது, எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அமையுது, அப்புறம் எவ்வளோ எடிட்டிங் பண்ணுறது கஷ்டம் அப்படின்லாம் இந்த வீடியோஸ் பண்ணுறப்ப தான் தெரியுதுங்க. ஒவ்வொரு யூடியூபர்ஸோட கஷ்டமும் வீடியோ பண்ணாதான் தெரியும். இவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இல்லையா, அதுக்காக பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பை பாய், டாடா.